sister. God bless you. Good morning, Sudha. நாம் இன்று ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ண போகிறோம். தியானம் பண்ணதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எப்படி உட்காருவீங்க? பத்மாசனத்தில் உட்காருவீங்க. இப்போ எல்லாரும் பத்மாசனத்தில் உட்காருங்க பார்க்கும். கரெக்டாக காலத்துக்கு போட்டு எல்லாரும் உட்காரு. இப்போது எல்லாரும் கண்களை மூடி ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சரிங்களா? கைகள் எல்லாம் அப்படி வச்சுருக்கணும். எல்லாரும் கைகளை வீழ்த்தி யாரும் கூடாது. நேராக உட்காரு. ஸ்ட்ரைட்டாக உட்காரு. பி ஸ்ட்ரைட். ஸ்லோலி க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸ்லோலி க்ளோஸ் யுவர் ஐஸ். மெதுவாக கண்களை மூடணும். ஏன் மரத்தடியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தார். உங்களுடைய உடம்பு தரையோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தார். உங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது? என்னென்ன சத்தம்லாம் கேட்கிறது? எவ்வளவு தூரம் சத்தத்தை கேட்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு உங்கள் காதுகளை திறந்து அந்த சத்தத்தெல்லாம் உள்வாங்குங்க. குருவிகள் சத்தம் அழகாக கேட்கிறது. வகுப்புணர்வுகளின் சத்தமும் கேட்கிறது. பேருந்துகள் போகின்ற சத்தமும் கேட்கிறது. மெதுவாக மூச்சு உள்ளிழுத்து வெளியிடும். மூச்சு உள்ளிடுங்க. 1 2 3 4 5 6 7 8. உள்ளிழுத்து மூச்சு அப்படியே வச்சிருங்க. 7 6 5 4 3. நெக்ஸ்ட் சேஞ்ச். அழகாக உள்ளிழுத்து மூச்சு தள்ளிடணும். திரும்ப 1 செகண்ட் செய்யலாம். 1 செகண்ட். ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. யாரும் பூணு போட்டுறக்கூடாது. மூச்சை உள்ள இழுக்கலாம். 1 2 3 7 8 8 7 6 5. திரும்பவும் 1 செகண்ட். இது மூணாவது முறை. திரும்ப இப்போ நான் காமி பண்ணி எடுத்து சொல்கிற வரைக்கும் மூச்சு அழகாக உள்ளிருக்கணும். 1 படைத்து பாதுகாத்து ஆண்டு வருகின்ற கடவுள் ஒருவர் இருக்கிறார். அந்த கடவுளுடைய சக்தி தான் இந்த உலகமே நடக்குது. அவருடைய சக்தியால் தான் இந்த உலகமே அன்றாடம் பொழுது போகிறது, பொழுது விடுகிறது, எல்லாமே நடக்கிறது அவருடைய சக்தியால் மட்டுமே. இந்த உலகத்தில் கடவுள் எல்லா உயிரினங்களும் படைத்திருந்தார். அதிலே மிக உயர்ந்ததாக மனுஷ பிறவி நம்மளை தேர்ந்தெடுத்து படைத்திருக்கிறார். எல்லா உயிரினங்களுக்கும் 5 அறிவு தான் இருக்கு. கடவுள் நமக்கு மட்டும் 6 அறிவு கொடுத்திருக்கிறார். பகுத்தறிவு அறிவு கொடுத்திருக்கிறார். எது நல்லது. அதனால கடவுள் தன்னுடைய சாயலில் நம்மளை படைத்திருக்கிறார். அப்போ கடவுள் நம்மளை போன்றவர் தான். அப்போ கடவுளுக்கு இருக்கிற எல்லா ஆற்றல் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கடவுளையும் நம்ம எதுலையும் குறைஞ்சி விடவில்லை. நம்ம எப்பொழுது யாருக்கூடையும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஐயோ அவங்க அழகாக இருக்காங்களே, ஐயோ அவங்க கலராக இருக்கிறாங்களே, அவங்க உயரமாக இருக்காங்களே, நான் குட்டியாக இருக்கிறேனே, கருப்பாக இருக்கிறேன், அது முக்கியம் கிடையாது.
வாழ்கின்ற வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம எப்படி வாழ்கிறோம்? படித்த பரமனுக்கு படித்த கடவுளுக்கு உகந்த பிள்ளையா வாழ்கிறோமா? தூய்மையான பிள்ளையா வாழ்கிறோமா? இந்த வளருகின்ற பருவத்தில் இருந்தே நம்ம நல்ல கடவுளுக்கு பிடித்த பிள்ளையா வாழணும். அதுதான் கடவுள் பார்க்கின்றார். நம்மளை யார் அப்பா பார்க்குறாங்களோ, ஆசிரியர் பார்க்குறாங்களோ, யார் பார்க்குறாங்க முக்கியம் கிடையாது. 24 மணி நேரம் எப்பொழுதுமே ஒவ்வொரு நொடி பொழுது நம்ம கூட இருப்பவர் நம்ம படித்த பரமன். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருக்குரிய பிள்ளையை நம்ம இந்த படிக்கின்ற பருவத்திலிருந்தே அவருக்குரிய பதவியில் அமர்வீங்க. கடவுள் உங்களை அமர்த்துவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உண்மையும் நேர்மையும் நீதி தான் என்னைக்கும் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தடைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அதுதான் ஜெயிக்கும். இந்த சின்ன பருவத்திலிருந்தே நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். பொய் சொல்லவே கூடாது. ஆசிரியர்கள் கொடுக்கின்ற வீட்டு படங்களை சரிவர செஞ்சுட்டு வரணும். பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படையணும். உங்கள் ஊரிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிள்ளையா இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் உதவி செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல்ல உதவி செய்யணும். உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர் என்ன சொன்னாலும் அது நல்லது தான் சொல்லுவாங்க. அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. அவங்க சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து யோசிச்சு பாருங்க. எப்படிலாம் நடந்திருக்கீங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? எத்தனை முறை உங்கள் பெற்றோருமா நான் போல அது வரல அது மாதிரி எதிர்த்து பேசிருக்கியா? செஞ்சிருக்கியா? அப்படின்னு யோசிப்பாரு. அடம்பிடிச்சிருக்கீங்களா? எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த ட்ரெஸ்ஸு வேணும், அது மாதிரி நம்ம அடம்பிடிக்க கூடாது. இப்போ இருக்க பெற்றோர்கள் எல்லாருமே நீங்கள் கேட்பதை விட அவங்க வந்து பன்மடங்காக செய்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் ஒவ்வொரு பெற்றோர் நினைப்பது என்னது? நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், இதுதான் நினைக்கிறாங்க. அதனால உங்களை பெற்றெடுத்த பெற்றோருக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. மனதார நன்றி சொல்லுங்க. உங்கள் கண் முன் உங்கள் பெற்றோர்களை கொண்டு வாங்க. கண்களை மூடியே தான் இருக்கணும். நான் எப்போ சொன்ன அப்போ தான் கண்களை திறந்தேன். உங்களுடைய அவங்கள முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுடைய பெற்றோருக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரம் வரைக்கும் அவங்க உங்களுக்கு செய்திருக்கிற அனைத்து சொல்லுங்க. அவங்களுக்கு எதிராக அவங்க மனசு புண்படும்படியாக தான் நீ பேசுனா என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, மன்னிச்சிடுங்க அப்பா, நான் தெரியாமல் பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் முன்னு கொள்வாங்க. ஆசிரியர்கள் சொல்கின்றதை இது வரைக்கும் நீ கேட்டிருக்கியா? வீட்டுப்பாடு கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீ ஒழுங்காக சரிவர செஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எத்தனை முறை டைரி எழுதாம வந்திருக்கீங்க? டைரியில் கரெக்டாக சைன் வாங்கியிருக்கீங்களா? உங்கள் பெற்றோர்கிட்ட சைன் வாங்கினீங்களா இல்லை நீங்களே சைன் போட்டீங்களா? செய்யாமல் இருக்கியா? சரி. எத்தனை முறை நம்ம படைத்த பரமனுக்கு எதிராக சின்ன சின்ன தவறுகளை செஞ்சிருப்பீங்க? இயற்கை, இறைவன் இயற்கையில் உறைந்திருக்கிறார். அப்போ எத்தனை முறை நீங்க எத்தனை செடிகளை இப்படியே போற போக்குல அந்த செடியை தொட்டு அந்த செடியில உயிர்களை துன்பப்படுத்திருக்கீங்க, இயற்கையை துன்பப்படுத்திருக்கீங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை மரங்கள் நட்டுருக்கீங்க? உங்க பிறந்த நாள் வருது, அந்த பிறந்த நாள்ல எத்தனை மரங்கள்? ஒன்று பள்ளிக்கூடத்துல இல்லை வீட்டுல ஒவ்வொரு வருஷம் உங்க பிறந்த நாளுக்கு ஒரு மரக்கன்றை கண்டிப்பா நடணும். அந்த உறுதியை நீங்க இன்னைக்கு எடுங்க. நான் இனிமேட்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு மரக்கன்று நடுவேன். நட்டா மட்டும் பார்த்தா தண்ணி ஊற்றி அந்த மரக்கன்றை வளர வைக்கணும். ஏதாவது ஒரு மரம் நல்ல காற்று கொடுக்கின்ற மரமா.
என்னெல்லாம் நீ செஞ்சிருக்க யோசிப்பார். ஏன்னா இயற்கையை கண்டிப்பா இறைவன் குறைந்திருக்கிறார். அது நல்லா தெரியும் எல்லாருக்கும். நீர் நிலம் காற்று எப்படிலாம் நம்ம மாசுபடுத்துறோம் அதை யோசிச்சு பாருங்க. இங்க அமர்ந்திருக்கீங்க சத்தங்களுக்கு மரங்கள்லாம் பாரு. மரங்கள் இதே நீங்க முருகனுக்கு இந்த மாதிரி டவுன் பள்ளி இதுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுங்க. மீண்டும் ஒரு முறையாக நம்மளை படைத்த பரமனுக்கு நன்றி கூறுவோம். நம்மளை மனித பிரிவுகளை படைத்து நமக்கு நல்ல கண் பார்வை வைத்திருக்கிறார் கடவுள். காது கேட்கிறது, நல்லா அழகாக சுவாசிக்கிறீங்க. காதெல்லாம் இருக்கு. எத்தனையோ பேர் குணமா இருக்கிறாங்க. கண் தெரியாமல் அந்த பார்வை இருக்கிறாங்க. நீங்க நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு உறுப்புக்காக எடுத்தனா நாம் இந்த தியானத்தை முடிப்போம். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். மெதுவாக கண்களை திறக்கவும். மெதுவாக திறங்க. எல்லாரும் திறங்க கண்ணு. நல்லா தேய் சூடு படுக்க. இந்த கண் நல்லா தேய்ச்சி கண் அப்படி ஒத்து 3 முறை இந்த மாதிரி செய்யவும். மீண்டும் ஒரு முறையாக. மீண்டும் ஒரு முறையாக. நல்லா இருந்தது தியானம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா?